இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடந்தது. நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க. திரு ஆர்கே செல்வமணி அவர்கள், பெப்சி தலைவர், தொழிலாளர் அமைப்பின் தலைவர் அவர்கள் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பல அவதூறுகளை சொல்லி இன்று பாரம்பரியமிக்கமான தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடன் 1-to-1, ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களாக பெப்சி அமைப்பும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் தொழில் ஒத்துழைப்பும் அதற்கு சார்ந்த விதிமுறைகளும் எப்படி பண்ணணுங்கிறத பேசி முடித்து அதை பின்பற்றி இருந்தாங்க. இன்று அவர் சில காரணங்களுக்காக 1-to-1 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இல்லைன்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அவர் தான் முதல்ல அறிவித்தார். நாங்கள் பல முறை பல பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம். அவங்க அதுக்கு உடன்படலை. அவங்க எங்களுடைய இங்கேருந்து எஸ்ஓ பீரியட் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் 2018-19 எஸ்ஓ பீரியடு கவர்மெண்ட் இந்த சங்கத்தை எடுத்து இருந்தபோது நிர்வாகம் இல்லாத சமயத்தில் சில தயாரிப்பாளர்கள், படம் எடுத்து இருக்கிற தயாரிப்பாளர்கள் எப்படி ஒரு கண்டிஷன்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறதுக்காக நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்ங்கிறத ஆரம்பித்தாங்க. அது அந்த காலகட்டத்தில் இங்கே நிர்வாகம் இல்லை, தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் அவங்க அதை ஆரம்பித்தாங்க. அது ஒரு 30 பேர் ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பித்து காலப்போக்கில் அது போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 2020 இங்கே தேர்தல் நடந்து இங்கே நிர்வாகம் வந்ததுக்கப்புறமும் அதை நாங்கள் எங்களோட சேர்ந்து ஒரு அமைப்பாக, தயாரிப்பாளர்கள் எல்லாம் முதலீடு பண்ணுறவங்க எல்லாம் ஒரு அமைப்பாக இருக்கணும்னு நாங்களும் அதை கேட்டுக்கொண்டோம். அது பல பேச்சுவார்த்தைகள் நடந்தும் அவங்க அதை ஒரு சங்கமாக நடத்தி கொண்டு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தாங்க. ஆனால் விதிமுறைகளை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் இந்த திரைத்துறைக்கு எப்படி தயாரிப்பாளர்களை எப்படி வழி நடத்தணுங்கிற முடிவுகளை இங்கேருந்து தான் போயிட்டு இருந்தது. அதுவும் பெப்சி தொழிலாளர்களும் அதை பின்பற்றிருந்தாங்க. இதுக்கு இயக்குனர் எம் பாரதிராஜா அவர்கள் ஒரு மரியாதை நிமித்தமாக நாங்களும் அதை ரொம்ப கேட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் இப்படியே இருக்கட்டும். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் முதலீடு செய்கிறவங்க ஒன்றா இருந்தால் தான் நடக்குங்கிறத பல லெட்டர்களும் பேச்சுவார்த்தையும் நடந்தும் நடக்கலை. இந்த சூழ்நிலையில் இன்னொரு அமைப்பான நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்துடன் பெப்சி அமைப்பு புது விதிமுறைகளை கொண்டு வராங்க. இது ஒரு பேரலல் அசோசியேஷனை சப்போர்ட் பண்ணுற தொழிலாளர் அமைப்பை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன்னா ஒரு தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி பல முதலீடுகளை போட்டு இன்றைக்கி வெற்றி தோல்விங்கிறது சினிமா துறையில் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போது அவங்கள ஒரு வழிமுறை நடத்துறதுக்கும் அதை எப்படி சரி பண்ணுறதுக்கும் சில விதிமுறைகளை நாங்கள் பண்ணும்போது இது பேரலில் அவங்க ஒன்று இதை தொழிலாளர் அவங்க சாதகமான விஷயத்துக்காக இன்னொரு இடத்துல கையெழுத்து போட்டு எங்கள்தான் 1-to-1 வேண்டாங்கிறத சொன்னதுனால இந்த செயற்குழுவில் இதை ஒரு டீப் டிஸ்கஷன் எடுத்து நான் எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்ற கிட்டத்தட்ட 1500 மெம்பர்கள் இருக்காங்க. இதில் நடப்பில் இருக்கிறவங்களும் இருக்காங்க, இங்கேயும் மெம்பராக இருக்காங்க, அங்கேயும் மெம்பராக இருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் தயாரிப்பாளர்கள் நலனை கருதி இந்த படங்கள் எடுத்துக்கொண்டு இருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு எந்த பாதமும் இல்லாமல் இருக்கிறதுக்காக புதிய தொழிலாளர் அமைப்பை உருவாக்குறதுங்கிறத முடிவு எடுத்திருக்கோம். செயற்குழுவில் ஏவனதாக ஒட்டுமொத்த தயாரிப்பாளர் ஆதரவுடன் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கோம். அதற்கு தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு எங்கள் பேரில் ஆரம்பிக்கிறோம். இதில் அத்தனை எங்கள் தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறதுக்கும் புதிய விதிமுறைகளையும் நாங்கள் என்ன பண்ணுறது எல்லாமே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை தான் இந்த செயற்குழுவில் நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் அவர் திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் இதை 1-to-1 இந்த பாலிசி இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முன்னாள் முதல்வர்
மக்கள் திலகம் எம்ஜிஆரால் துவங்கப்பட்ட சங்கம். இது கலைஞர் ஐயாவால் வளர்க்கப்பட்ட சங்கம். இப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு சங்கத்தை அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி இவங்க நிர்வாகிகள் சரியில்லை, அவங்க பார்க்கறதில்லை, அவங்க வந்து இவங்களுக்கு இதை ரெட்டு போட சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க, இது வந்து சொல்லி அவர் வந்து தட்டி கழித்து இதை உதாசீனப்படுத்தியிருக்காரு. அவர் எப்படி வந்து இன்னொரு தயாரிப்பாளர் சங்கத்தை அவர் ஆதரித்து அவர் பண்ணுறாரோ, எங்களுக்கு வேறு வழி இல்லை, எங்களை அவர் தொழிலாளர் கூட்டமைப்பை ஆரம்பிக்கிறதுக்கு அவர் தள்ளிவிட்டார். இதை வந்து இது ஒரு கடினமான முடிவு. ஏன்னா நாங்கள் தொழிலாளர்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக தான் இருந்திருக்கோம். ஆனால் அவர் அதெல்லாம் நினைக்கல. ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தனிப்பட்ட முறையில் எங்கள் நிர்வாகிகளை தாக்கி பேசி அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு. இதை திசை திருப்புறாரு. ஏன்னா இன்றைக்கி பெப்சியில் வந்து நாங்கள் நிர்வாகத்துக்கு 2020 தேர்தல் நடந்து புதிய நிர்வாகம் வந்தபோது சம்பள உயர்வையும் நாங்கள் பேசி முடித்து விட்டோம். அந்த சம்பளம் இது போயிட்டுருக்கு. இப்போது இருக்க சூழ்நிலையில் போன வருஷம் வந்து நாங்கள் மறுசீரமைப்புக்கு என்ற பேரில் ஒரு வருஷம் ஸ்டாட்டிஸ்கோ பண்ணுவோம். ஏன்னா படங்கள் வந்து சரியான வியாபாரங்கள் வந்து சரியாக இல்லாதனால பெரிய படங்களை தவிர சிறு முதலீட்டு படங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கிறதுனால இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ண சொல்லி இதே ரேட் கார்டை வச்சு பாலிசி டிசிஷனாக நம்ம கொஞ்ச நாளைக்கு போகணும்னு நாங்களும் பேசினோம். அதை பேசிகிட்டே இருக்கும்போது அவர் இன்றைக்கி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய இதை வந்து கேட்குறாங்க, தப்பு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் எங்களுடைய சூழ்நிலைகளும் நாங்கள் சொல்லி இன்றைக்கி வந்து அதை செயல்படுத்த முடியாதுன்னு சொன்னோம். இப்போ வந்து பிஎஃப்இஎஸ்ஐ அப்படிங்கிற ஒரு இதை வந்து கொண்டு வராங்க. பிஎஃப் வந்து ஒரு பெர்மனண்ட் எம்ப்ளாயீஸுக்கு பிஎஃப்ஐ இஎஸ்ஐ எல்லாம் வந்து கொடுக்கப்படுறாங்க, பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்க்கெல்லாம். இது வந்து சட்ட ரீதியாக வந்து நம்ம சினிமா துறையில் வந்து எல்லாருமே வந்து டெம்பரரி கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்காங்க. இதை வந்து கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு ஃபெஸ்ராங்கிற ஒரு அமைப்பை வந்து திரு ஆர்கே செல்வமணி அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. அந்த ஃபெஸ்ரா அமைப்பு வந்து என்னென்னா 23 யூனியன்கள் சேர்ந்தது பெப்சி. அதில் இருக்க தொழிலாளர்கள் அத்தனை பேரும் ஃபெஸ்ராவில் கார்டு வாங்கினா தான் வேலை இருக்குது, யூனியனில் மெம்பராக இருந்தால் வேலை இல்லை, இதில் வந்து கார்டு வாங்குங்கன்னு ஒரு கொடையின் கீழ் கொண்டு வர்றதுக்குள்ள இதை வந்து அவர் அமைச்சிருக்காரு. அது உள்ள நிர்வாகிகள் யாருன்னு தெரியாது. அதுக்கு ஒரே அமைப்பு அந்த இதை வந்து நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். ஏன்னா இதில் வந்து கொண்டு வர்றதுனால ஒரு 30% ஒரு 15% 30% இன்க்ரிமெண்ட்டு சம்பளம், இந்த பிஎஃப்இஎஸ்ஐ ஒரு கிட்டத்தட்ட 28% கிட்ட வரும், டேக்ஸ் எல்லாம் சேர்த்தா. இது எல்லாமே ப்ரொடியூசர் கிட்ட வருது. டோட்டலாக வந்து இதை வந்து நாங்கள் வந்து கடுமையாக இருக்கிறோம். ஏன்னா 23 யூனியன்லேருந்து இருக்க வேலையாட்களை நாங்கள் வந்து கேட்குறோம். அவர் ஒரு கடையின் கீழ் கொண்டு வந்து மொத்தத்தையும் கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உள்ள சிஸ்டம் தான் அந்த அதை நாங்கள் எதிர்க்கிறோம். இதை திசை திருப்ப தான் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிர்வாகிகளே எங்களை வந்து அதை பண்ண சொல்கிறாரு, இது பண்ண சொல்கிறான்னு சொல்கிறாரு. அங்கே வேலை எல்லா தொழிலாளர்களுக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நாங்களும் சொல்கிறோம். அவர் வந்து அதை திசை திருப்ப இந்த வேலையை பண்ணிகிட்ருக்காரு. இதை நாங்கள் ஒரு அறிக்கையாக இந்த செயற்குழுவில் நாங்கள் பேசி முடிவு பண்ணி எங்களுக்குள்ள தொழிலாளர் அமைப்பு, எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற தொழிலாளர்களை வச்சு நாங்கள் பண்ணுறோங்கிற முடிவை வந்து செயற்குழுவில் எடுத்திருக்கோம். இதை வந்து நாங்கள் அறிக்கையாக பத்திரிகைக்கு நாங்கள் கொடுக்குறோம். வணக்கம். இதுதான் மெயினான ஒரு விஷயம். வேறு எதாவது இருந்தாலும் கேளுங்க. தமிழில் இங்கிலீஷில் பெப்சின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனம், அது மாதிரி வந்து தமிழ்நாடு திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு, அதை இங்கிலீஷில் டேண்டம். பெரிய டிஃப்ரென்ஸஸ். வேலைகள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா திரு செல்வமணி அவர்கள் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட 25,000 மெம்பர்கள் இருக்காங்க. எத்தனை பேருக்கு ரொட்டேஷன் முறையில் அவங்க வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க? அவர் குறிப்பிட்ட பேர்களுக்கு மட்டும்தான் வேலை இருக்குது பெப்சியில் கிடைக்கிதே தவிர, இதை வந்து அவர் வந்து இந்த ஃபெஸ்ராங்கிற ஒரு இதில் கொண்டு வந்து எல்லாத்தையும் பண்ணி எத்தனை பேருக்கு ரொட்டேஷன் முறையில் வேலை கொடுக்குறாருங்கிறது இது வரைக்கும் ஒன்றும் டேட்டா கிடையாது. அதே நேரத்தில் வந்து நாங்கள் அமைக்கிறதுல வந்து புதிய ரேட் கார்டு, சிறு முதலீட்டு படங்களுக்கு என்ன மாதிரி சம்பளங்கள் எல்லாமே வந்து புதியாக உருவாக்கி
அதை வந்து இப்போ இருக்க தயாரிப்பாளர்கள் சொல்ல போகிறோம் சார். சார் சினிமாவில் வந்து லேபர்ன்றது ஸ்கில் லேபர்ஸ் தான் இட்ஸ் சேலஞ்ச் சார். நிறைய பெரிய படங்கள் சின்ன படம் எதாவது ஸ்கில் லேபர்ஸ் சார். பட் அந்த ஸ்கில் லேபர்ஸ் நிறைய பேர் வந்து பெப்சியில் இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ரெக்ரூட் பண்ண போறீங்க சார்? அதாவது ஒன்றும் இல்லை சார், இப்போ இருக்கிற தொழிலாளர்களுக்கு வேலை தரணும். தமிழ்நாட்டில் படித்துவிட்டு விஸ்காம் படிச்சுட்டு வேலைவாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிற புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தரணுன்றது அடிப்படையில் தான் இந்த திட்டமே உருவாக்கப்பட்டிருக்குது. அனைத்து தரப்பட்ட தொழிலாளர்களுக்கும் ஒரு தொழில் உறுதி செய்யப்படுகிற திட்டமாக தான் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நேரத்தில் நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் தலைவர் சொன்ன மாதிரி கடந்த காலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த சங்கங்கள் இருந்த பொழுது 1-2 தமிழ்நாடு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கு மட்டுமே இருந்ததை இன்றைக்கு தன்னுடைய பணக்கார நண்பர்களுக்காக செல்லுமணி அவர்கள் பெப்சியை கொண்டு போய் அந்த ஒப்பந்தம் அங்கே நடப்பு சங்கத்தில் போட்டு, நடப்பு சங்கத்தில் 23-24 எடுத்த படங்கள் பார்த்திங்கன்னா 18 படம் 23வது வருஷத்தில், 24வது வருஷத்தில் பார்த்திங்கன்னா 25 படம் தான். ஆனால் ஒட்டுமொத்தமாக ரிலீஸ் ஆன படங்கள் வந்து 23ல் 225 படம், 24ல் 250 படம். அப்போ தயாரிப்பாளர்கள் எந்த தயாரிப்பாளர்கள் பெப்சி தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னா 100க்கு 90 விழுக்காடு தமிழ்
சொல்லியாச்சு சொல்லியாச்சு